என் பேர் தீபிகா. நான் மதுரையிலேருந்து வரேன். ஆக்சுவலாக பேக் பெயினில் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தேன். நடக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பெட் ரெஸ்ட் எடுக்கிற ஸ்டேஜில் இருந்தேன். அப்போ தான் சாரை பற்றி நிறையா யூடியூப்பில் அந்த மாதிரிலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சொல்லி அப்புறம் தான் சாரை வந்து மீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். நான் ஒரு இண்டிபெண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். நல்லா ஃப்ரீயாக நடக்க முடிஞ்சது. என்னோட ஒர்க்கை என்னால் செய்ய முடிஞ்சது. அடுத்தடுத்த சிட்டிங்கில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ வந்து 2 வீலரே நானே ஓட்டுறேன். எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் ஃப்ரீயாக பண்ண முடியுது. நான் நல்லா ரெக்கவர் ஆகிட்டேன். ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியுது. ஸோ என்னோடய அம்மா அப்பாவையும் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்குமே இப்போ ரெக்கவரி நடந்துட்டுருக்கு. இது எல்லாமே சாரோட இந்த ட்ரீட்மெண்ட்னால தான். எந்த ஒரு மாத்திரையும் மருந்தும் இல்லாமல், இன்ஜெக்ஷன் இல்லாமல் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கு அவங்களோட ட்ரீட்மெண்ட். இந்த இதுதான் ரூட் காஸை கிளியர் பண்ணால் போதும், உங்களுக்கு மெடிசினே தேவையில்ல. ஒரு ப்ராப்பரான சிம்பிளான எக்ஸசைஸ் தான். நம்ம ரொம்ப மெனக்கெட்டு செய்கிற எக்ஸசைஸ்லாம் கூட இல்லை. அதுலேயே நல்ல ரெக்கவரி. ஒரு 100%, 200% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சொன்னா நீங்க அந்த ரெகுலரா பண்ற அந்த எக்ஸசைஸ் அந்த கன்சிஸ்டன்சி தான் ஃபுல்லா சரி பண்ணதுங்க. இங்க நாங்க ஜஸ்ட் கைட் தான் பண்ணி அந்த क्वेश्चंस கரெக்ட் பண்றோமே தவிர நீங்க பண்ற டே டு டே எக்ஸசைஸ் தான் ஃபுல்லா எக்ஸசைஸ். இன்னொன்று என்னன்னா, நாங்க எந்த டைம் வந்து கால் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி பெயின் இருக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா கூட இமிடியேட்டா எங்களுக்கு அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகே, இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, பாருங்க அந்த எக்ஸசைஸ் மட்டும் கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணிக்கங்க. பண்ணாலே இது என்னைக்குமே திரும்பி இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ.